பாத்தியா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு? நாங்க இருந்ததுக்கும் நீங்க இருந்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசத்தை பாத்தியா? ஆமா தாத்தா. அது மட்டும் இல்ல, நாங்க விடுமுறை நாட்கள்னாவே ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் தெரியுமா? நாங்களும் தான் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுறதுக்கும் நாங்க சாப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தம்பி. சரி தாத்தா. சரி பார்க்கலாம் வா. சரி தாத்தா. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்ம சுவையோ தாத்தா தந்த உசுர போல. சாப்பிடுற விஷயத்துல தான் இப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்தா எப்படிடா விளையாடுறீங்க நீங்களாம்? நாங்களும் நல்லா விளையாடும் தாத்தா. ஆனா நாங்களாம் ஆலமரத்தடியிலயோ அரச மரத்தடியிலயோ மரத்தடியில நிழல்ல வெயில்லன்னு தினமும் விளையாடுவோம். நீங்க எப்படி விளையாடுறீங்க தெரியுமா? நாங்களும் விளையாடும் தாத்தா. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா போதும், நைட்டு 8 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். சரி, நாங்க விளையாடுற விளையாட்டுக்கும் நீங்க விளையாண்ட விளையாட்டுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம் தாத்தா. வா பார்க்கலாம். பாத்தியா நாங்க எப்படி விளையாண்டோம்னு? ஆமா தாத்தா. எங்களுக்கும் அந்த மாதிரி விளையாண்டு தான் ஆசை. என்ன பண்றது, அம்மா வெளியே விட மாட்டுறாங்க. வெளியே போய் விளையாண்டா கையில் அடி போட்டுரும் அப்படின்னு ஃபோனையும் ஸ்நாக்ஸையும் கொடுத்து வாரமாக போய் உட்கார சொல்லிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? சரி, நீங்க விளையாடுறத பார்க்கலாமா? பார்க்கலாம் தாத்தா. வா பார்க்கலாம். Robo-da, 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 zoom, zoom, robo-da, 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 zoom, zoom, robo-da, 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 boom, robo-da, 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 zoom, zoom, robo-da, robo-da, robo-da. பாத்தியா இந்த செல்போன் உங்களை எந்த நிலைமைக்கு மாத்திருச்சுன்னு? ஆமா தாத்தா. அது மட்டும் இல்ல, மனிதருக்கு உண்டான மனிதாபிமானமே போச்சு. எப்படி தாத்தா எங்களுக்கு மனிதாபிமானமே இல்லைன்னு சொல்றீங்க? இப்ப பாரு மனிதாபிமானத்தை எப்படி இருக்குதுன்னு. சரி தாத்தா. பாதை போதுமே வாழ்ந்தாலும் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறாதனவே நீங்கவா. Injun,
செல்போன்னால உங்க நிலைமையே இப்படி மாறி போச்சு. இப்படி செல்லுலே விளையாண்டுக்கிட்டு இருந்தா எப்படிடா உங்க உடம்பு நல்லா இருக்கும்? வெளியில போய் விளையாண்டாதாண்டா கை காலெல்லாம் தெம்பா இருக்கும். வெளியில போய் வெயில்ல வேர்வை சிந்த விளையாண்டு பாருங்கடா, உங்க உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும்னு. இப்படி செல்லுல போய் ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு விளையாடிட்டு இருந்தா எப்படிடா உங்க உடம்பு நல்லா இருக்கும்? அது இல்லாத பொழுது போகலன்னு வேற ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா எப்படிடா? உனக்கு இனிமேல் ஃபோனு வேணும்னா உன் படிப்புக்கு தேவைன்னா மட்டும் ஃபோனை யூஸ் பண்ணு, இல்லைன்னா ஃபோனை நீ யூஸ் பண்ணவே கூடாது. புரிஞ்சுதா? சரி தாத்தா, இனிமே நான் போனை எனக்கு தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி தாத்தா. இனிமே தொலைபேசி பயன்படுத்துறதும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதும் எனக்கான தேவைகளை மட்டும் பயன்படுத்துங்க தாத்தா. இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சத்தமா சொல்லுங்க. யாரிடமே இந்த மாதிரி தப்பா பயன்படுத்தாதீங்க செல்போனை. எல்லாரும் செல்போனை நன்மைக்கே பயன்படுத்துங்க. நன்றி. நன்றி.